ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவேன் என நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே இப்போது உன்னுடைய அழகான வேண்டுதல்களை நிறைவேற்றி அன்பாய் அரவணைப்பை கொடுத்து உனக்கான அற்புதமான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்ய போகிறேன். ஆம் என் செல்லமே, நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறது. நிச்சயமாக இப்போது நான் சொல்வது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தே தீருவேன். இந்த வராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்வதை முழுமையாக கேள். நீ மற்றவர்களிடம் இனிமையான சொற்களை பேசினால் அது இரும்பு கதவை கூட திறந்துவிடும் என நான் சொல்கிறேன் தானே? அப்படி இருந்தும் கூட ஏன் விவரம் புரியாமல் மற்றவர்கள் மனம் கஷ்டப்படும்படி அவ்வப்போது ஏதாவது வார்த்தைகளை விட்டுவிடுகிறாய் என் செல்லமே? இந்த உலகத்து மக்கள் எல்லாருமே சுயநலம் படைத்தவர்கள்தான். யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ பேசும் பேச்சுக்களோ அல்லது உன்னுடைய செயல்களோ யார் மனதையும் காயப்படுத்தாத வகையில் அன்பான இனிமையான அன்புள்ள வார்த்தைகளை எப்போதும் பேசி பழகு. உனக்கு துணையாய் இருக்கும் உன் வராகி அம்மா நான் சொல்கிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு அதை அடைவதற்காக விடாமுயற்சியோடு உழைத்து முன்னேற ஆரம்பி. ஒரு அம்மாவாக இதை உனக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நித்தமும் பல பிரச்சனைகளும் பல துன்பங்களும் வாழ்க்கை என்றால் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்காக எந்தவித லட்சியமும் வைத்து கொள்ளாமல் நான் நினைத்தால் மட்டும் எங்கம்மா நடக்கிறது, நான் நினைத்தது எதுவுமே நடப்பதே இல்லை, நான் தான் நித்தமும் உங்களிடம் வேண்டுதலும் பிரார்த்தனையும் வைக்கிறேனே தவிர நீங்கள் எதையுமே எனக்காக செய்யவில்லையே என ஏன் மனம் நொந்து போகிறாய்? இதோ உனக்கான அற்புத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான தேதியை நான் குறித்து விட்டேன் என் செல்லமே. இனி உனக்கு எல்லாமே சிறப்பாக தான் அமையப் போகிறது. மனிதன் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு மற்றவர்கள் வந்து அறிவுரை சொல்ல வேண்டும் என்பதே கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மனசாட்சி இருக்கிறதல்லவா? யார் தவறு செய்தாலும் முதலில் அதை திருத்தக்கூடிய அளவிற்கு அவன் மனசாட்சிக்குள் இருந்து நானே சில விஷயங்களை எடுத்து சொல்வேன். ஆனாலும் ஒரு சில மனிதர்கள் எங்கே திருந்துகிறார்கள்? யாரோ ஓரிருவர் தான் ஐயோ மனம் இப்படி சொல்கிறதே, நாம் செய்தது தவறோ பாவமோ, இது மற்றவர்களுக்கு கெடுதலாய் விளைவித்து அதன் பலனாய் நமக்கு பாவம் வந்து சேர்ந்து விடுமோ என அஞ்சுகிறார்கள். மற்ற எல்லோருமே யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன, இப்போது நான் நிம்மதியாய் இருக்கிறேன், இதன் மூலம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என சற்றும் யோசிக்காமல் ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி என் பிள்ளையான நீ இருக்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை நான் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் அதிசயம் நிறைந்ததாகவும் மாற்ற வேண்டும் என முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஏனெனில் எல்லா விஷயங்களையும் எல்லா நேரத்திலும் ஒப்பிட முடியாதல்லவா? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் கிடையாது. அது அதற்குரிய நேரம் வரும்போது அது பிரகாசிக்கும். பகலில் சூரியன் வந்து பிரகாசித்து தன்னுடைய திறமையை தன்னுடைய சக்தியை இந்த உலகுக்கு உணர்த்துகிறது. இருளாய் இருக்கும்போது அந்த இரவில் சந்திரன் வந்து தன்னுடைய அழகையும் தன்னுடைய பிரமிப்பையும் தன்னுடைய சக்தியையும் திறமையையும் எல்லாருக்கும் உணர்த்துகிறது. ஆக அது அதற்கு உண்டான நேரத்தில்தானே அவை வந்து தன்னுடைய திறமையையும் வெற்றியையும் வெளிக்காட்ட முடிகிறது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அமைதியாய் இருக்க வேண்டும்? உனக்கான நேரத்தில் நிச்சயம் நீ இந்த உலகை வலம் வந்து வெற்றி வாகை சூடதான் போகிறாய். உனக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்றுப்போகவே மாட்டாய் என் செல்லமே. வாழ்க்கை என்றால் நித்தமும் பல விஷயங்கள் புதிதாய் நடக்கத்தான் செய்யும். புதிதாய் பிரச்சனைகளும் வரும், புதிதாய் கஷ்டமும் வரும், புதிதாய் பல சந்தோஷங்களும் வரும். வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல இரு. ஏனெனில் குழந்தைக்கு ஒரு பொழுதுமே அவமானமோ அசிங்கமோ தெரியாது. குழந்தை கீழே விழுந்தால் கூட அழுது முடித்துவிட்டு திரும்பவும் எழுந்து நடந்து போய்கொண்டே இருக்கும். தன் தாயை அடித்தாலும் கூட மீண்டும் தன் தாயைத்தானே திரும்ப போய் கட்டிப்பிடித்து கொள்ளும். அதே போலதான் நீயும் ஒரு குழந்தையைப் போல உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், வாழ்க்கை உன்னை அடித்தாலும் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலுமே கூட மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஆளுமை படைத்த பிள்ளையாக நீ இருக்க வேண்டும். குழந்தை எப்படி தன் தாயை அரவணைத்து கட்டி பிடித்து கொள்கிறதோ அதுபோல உன் வாழ்க்கையை நீயும் அரவணைத்து வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாய் வாழ்ந்து வெற்றி பெற தயாராக மாற வேண்டும் என் செல்லமே.
எதிரி பறித்த குழியிலிருந்து கூட சுலபமாய் தப்பித்து விடலாம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் கூட இருந்தே குழி பறிப்பார்கள் அல்லவா? அவர்களிடமிருந்து தப்பிப்பது மிகவும் கஷ்டம். ஏனெனில் கூட இருப்பவர்களுக்கு உன்னுடைய பலமும் பலவீனமும் நன்கு தெரியும். கீழே விழுந்தால் எப்படி நீ எழுந்து நிற்க மாட்டாய், எப்போது எழுந்து நிற்பாய், எதை செய்தால் உன்னால் சமாளிக்க முடியாது என அனைத்தையும் உன்னிடமிருந்து புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை வீழ்த்த நினைப்பார்கள். அதனால்தான் எதிரில் இருப்பவனும் சரி, எதிரியும் சரி, துரோகியும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளலாம். ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சில சுயநலம் கொண்ட மனிதர்களிடத்தில் மிகவும் விழிப்புணர்வோடு நீ இருக்க வேண்டும் என் செல்லமே. உனக்கானது என எழுதப்பட்ட எதையுமே உன்னை விட்டு நான் விலக்கி வைக்க மாட்டேன். அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி, உனக்காக நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கத்தான் போகிறேன். நான் சொன்ன இந்த தேதியில்தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. கஷ்டங்கள் வரும்போதுதானே மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் உன் வாழ்வில் சில கஷ்டங்களை வரவழைத்தேன். ஏனெனில் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் நீதான் அதை சமாளித்து கொள்ள வேண்டும், உனக்கு துணை நீதான் என்பதை உறவுகள் எல்லாரும் சொல்லிவிட்டு உன்னை விட்டு ஒதுங்கி நிற்பார்கள். ஆம் என் செல்லமே, நீ நன்றாய் இருக்கும் போதும், சந்தோஷமாய் இருக்கும் போதும், வெற்றியை கொண்டாடும் போதும் இந்த உலகமும் உறவுகளும் உன்னை சூழ்ந்து நிற்பார்கள். ஆனால் உனக்கென ஒரு கஷ்டம் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் நீதான் இதை சமாளிக்க வேண்டும். எங்களால் என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள். உனக்கு துணையாக நீதான் இதை சமாளிக்க வேண்டுமென உன்னை தன்னந்தனியே விட்டுவிட்டு சற்றும் யோசிக்காமல் கடந்து போவார்கள் என் செல்லவே. இதுதான் உண்மையும் கூட, இதுதான் நிதர்சனமும் கூட. அதனால்தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை நீயே வாழ தயாராக என நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் நினைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான். நீ மெய்யான வாழ்க்கையை நிஜமாகவே வாழ வேண்டும். பொய்யாய் வாழ்பவர்கள் தோற்று போவதையும் உன் கண்களால் நீ பார்க்கத்தான் போகிறாய். எந்த விஷயமாக இருந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும், நான் சிறப்பான வெற்றி பெறுவேன் என அதை பற்றி பெரிதாக யோசிக்கத் தொடங்கு. ஆனால் செயல்களை செய்யும் போதெல்லாம் சிறிதாக தான் தொடங்க வேண்டும் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு ஒரே நாளில் உயர்ந்து விடலாம் என நினைக்காதே. நீ சரியாக யோசித்து சிறப்பாக செயல்களை செய்யும்போது சீக்கிரம் நீ முன்னேறி வந்து விடலாம். வெயில் காலத்தில் தானே குளிர்பானத்திற்கு மதிப்பு அதிகம். வெயில் காலம் வரும்போது எல்லாரும் குளிராய் ஏதாவது சாப்பிடலாம் என தேடி ஓடுவார்கள். அதே போல குளிர்காலம் என ஒன்று வந்துவிட்டால் உடனே கம்பளியையும் போர்வையும் தானே எல்லாரும் தேடுவார்கள். அதே போலதான் உனக்கான மதிப்பும் ஒரு நாள் வரும். அது அதற்குரிய காலத்தில் அது மாறும் என்பதைப் போல உனக்கான உயர்வை வெகு விரைவில் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். அதுவரை அமைதியாக